ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் டெரஸ் கார்டன். எனக்கு கார்டனில் மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணேன். இது ஆடி மாதம் வச்சேன். ஒரு 1/2 கிலோ மஞ்சள் என்னோடய ஃப்ரெண்டு நாகர்கோயிலேருந்து வாங்கி தந்தாங்க. நல்ல முளைப்பு திறன் உள்ள மஞ்சள். அதை கொஞ்சம் என்ன பண்ணேன்னா, ஒரு 10,000 லிட்டர்ஸ் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குல்ல, அதை கட் பண்ணி அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் போட்டு அதுலேயும் நட்டு வச்சேன். கொஞ்சத்தை என்ன பண்ணேன்னா, க்ரோ பேக்கில் எப்படி வளருவு அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்காண்டி க்ரோ பேக்லேயும் வச்சேன். ஆனால் க்ரோ பேக்கில் வச்சது கொஞ்சம் தண்ணி கிழங்கு இருந்து, இந்த சின்டெக்ஸ் டேங்கில் வச்சது தண்ணியே இல்லை இருந்து, அதாவது தண்ணி கிழங்கே இல்லை. எல்லாமே இப்படி தான் நல்ல கிழங்காகவே இருந்துச்சு. அதில் 1/2 கிலோ வச்சு 5.5 கிலோ ஹார்வெஸ்ட் பண்ணேன். அப்புறம் க்ரோ பேக்லேயும் எடுத்தேன். இப்போ ஜனவரியிலேருந்து பொங்கல் டைம்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பச்சை மஞ்சளாக யூஸ் பண்ணேன். பச்சை மஞ்சள்னால் நல்ல குறுக்குமீன் இருக்கும். அதனால் நான் பச்சை மஞ்சளை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வச்சு அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது என்கிட்ட கொஞ்சம் கிழங்கு வகையெல்லாம் இருக்குது முளைச்சி. அதை 2வதும் நான் நடவு செய்ய போகிறேன். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக கொக்கோ பீட்டு சேர்க்காமல் மண்கலவை, நல்ல ஹெல்த்தி மண்கலவை பாட்டிங் மிக்ஸு, எரு, செம்மண், காம்போஸ்ட்டு, பயோ ஃபர்டிலைசர், பின்ன எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கொடுத்து ஒரு 3 மாதம் அந்த மண்ணை அப்படியே போட்டுட்டு, அந்த மண்ணில் நீங்கள் காய்கறியோ கிழங்கு வகையோ வச்சு பாருங்கள். நல்ல ஹார்வெஸ்ட் இருக்குது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் ஹார்வெஸ்ட் பண்ண கிழங்கு, வெத்தலைவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, மேங்கோ ஜிஞ்சர், அதுக்கு பிறகு கருமஞ்சள் இருக்குது, மஞ்சள் இருக்குது, வெத்தலைவள்ளி கிழங்குலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. எல்லாமே இப்போது முளைச்சி அதுக்கு பாட்டிங் மிக்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஹார்வெஸ்ட்டு அடுத்தால உங்களுக்கு காமிக்கேன்.